பொதுவாக நம்ம எல்லா கஸ்டமர்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் 90,000 கிலோமீட்டர்லேருந்து 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளே டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஆனால் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதை பெருசாக காதில் எடுத்துக்கிறது இல்லை. இந்த பாருங்கள், இந்த வண்டி நிசான் சன்னி, இந்த வண்டியில் வந்து டைமிங் பெல்ட்டு கட் ஆயிருச்சு. டைமிங் பெல்ட்டு கட் ஆனதில் அந்த வால்வு பெண்டாகி பிஸ்டனேவே ஓட்ட விழுந்துருச்சு பாருங்கள். ஹெட்டுலேயும் வந்து ஓட்ட விழுந்துருச்சு. நம்ம இன்ஜினை தேர்த்திக்கலாம், ஆனால் ஹெட்டை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு பழைய ஹெட்டு வாங்கி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜினில் ஃபிட் பண்ணணும். இன்ஜினில் வந்து கம்பல்சரி ரீபோர் பண்ணணும். கனெக்டர் ராடு பெண்ட் ஆயிருச்சு. நிறையா பேர் கேட்கலாம், ஏங்க ஒரு இன்ஜின் பழைய இன்ஜின் வாங்கி போட்டுக்கலாம்ல அப்படின்னு. பழைய இன்ஜின் வாங்கி போடலாங்க. வாங்கி போடுற இன்ஜின் ஒரு 3 மாதத்துக்கு நல்லா ஓடும். அதுக்கப்புறம் வந்து அதில் ஏதாச்சும் ஹெட் கஸ்கெட்டு போய் வேறு வெள்ளைப்போக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கஸ்டமருக்கு வந்து இரட்டிப்பு செலவு தான், அது விரயம்தான். அதனால் நம்ம இருக்கிற இன்ஜினவே ஒன்று இன்ஜின் உடஞ்சிருச்சுன்னா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நம்ம இன்ஜினுக்கு எதுவும் ஆகலான்னா நம்ம இன்ஜினே தேர்த்திக்கலாம். எதுக்கு நம்ம ஒரிஜினாலிட்டியை கெடுக்கணும்? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போயுமே மேக்ஸிமம் ஒரு 90,000 to 1,00,000க்குள்ளே அந்த டைமிங் பெல்ட்டாக இருந்தாலும் டைமிங் செயினாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.